2025 இப்போ இந்த 1.5 மாசத்துல 4 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆயிருக்கு. இந்த டைம்ல எல்லாரோட ராசிக்கும் எப்படி இருக்கு? 2025 அதில் மார்ச் கடைசியில் சனி பயிற்சி ஆச்சு. மே மாதம் 14-15 தேதி போல் குரு பயிற்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு 19-20 தேதியில் ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. ஆக 4 கிரகமும் வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய 4 கிரகமும் இடம் மாறி இருக்கு. அடுத்த இந்த 4 கிரகம் ஒரு வருஷத்துக்கு மாற்றத்தை தராது. அடுத்த வருஷம்தான் குரு மாறுவார். அது வரைக்கும் இதே இந்த 4 முக்கிய கிரகங்கள் இப்படி தான் இருக்கும். இது ஏன் இந்த வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, மொத்தம் 9 கிரகம் இருக்குது. அதில் 4 வருட கிரகம், 4 மாத கிரகம், ஒரே ஒரு கிரகம் தின கிரகம். அப்படி மொத்தம் 9 கிரகத்துக்கும் எத்தனை கிரகம் நமக்கு டெய்லி சாதகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலன்களை அனுபவிக்கலாம். 9 கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு 11.11% அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகத்துக்கு 11.11%ன்னு அர்த்தம். அப்போ அதில் இந்த 4 கிரகம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மாற்றமே இருக்காது என்பது நிரந்தரமாக இந்த 4 கிரகத்தோட தன்மைகளை நம்ம பார்க்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு மீதியை மாதம் மாதம் மாறுற கிரகங்களை வச்சு தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றது. அப்போ இது ரிசர்வ்லேயே இருக்கக்கூடியது இந்த 4 கிரகத்தோட பலாபலன். அதுதான் பேஸ். இதை வச்சு தான் நம்ம மற்றதை பார்த்து போகிறோம். இப்போது இந்த 4 கிரகத்தையுமே மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா 100% அப்படின்னாக்கா ஒரு கிரகத்துக்கு 25% வரும். அந்த வகையில் எத்தனை கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்த்து அதன் அடிப்படையில் நம்ம ரிசர்வில் இருக்க போகிறது எத்தனை, ரிசர்வில் இருக்க வேண்டியது எத்தனை பெர்சன்டேஜுங்கிறத நம்ம இப்போ கணக்கு பண்ணிக்கலாம். அந்த வகையில் 12 ராசிக்குமே இதில் நம்ம இந்த 4 வருட கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்கிறேன். இது பெரும்பாலும் இது அப்படியே நடக்கும். மாத கிரகங்களை பொறுத்து சில மாதங்கள் மட்டும், சில நாட்கள் மட்டும் ஏறவோ இறங்கவோ செய்யும். மற்றபடி இந்த அடிப்படை அடுத்த ஒரு வருஷத்துக்கு மாறாது. அடுத்த கிரக பயிற்சி வர வரைக்கும், வருட கிரக பயிற்சியான குரு பயிற்சி வர வரைக்கும் எந்த மாற்றமும் வராதுங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த வகையில் அப்ராக்சிமேட்லி இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 2025 மேலேருந்து 2026 மே வரைக்கும் இதுதான் பலன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதோட பலனை நம்ம சொல்கிறோம். மேசராசி